தளபதி விஜய் சிஎம் விஜயா மாறிட்டாரு. ஆனாலும் ஜனநாயகன் படம் தியேட்டர்ல வெளியாகாது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நியூஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம், எதுக்கு இந்த படம் வெளியாகாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு சிங்கிள் பாட்டில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது என்ன கதைனா, நம்ம தளபதி விஜய் கேவின் ப்ரொடக்ஷன்ட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு. ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட ஆர்டர்னு சொல்லலாம். அதாவது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுத்து படத்தை வாங்கியிருப்பாங்க. ஆனா படம் 6 மாசம் ஆயும் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால முதலமைச்சர் விஜய் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு திருப்பி அவங்க படத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ இதனால கேவின் ப்ரொடக்ஷன்ல எல்லாருக்கும் ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா படம் வந்து சென்சாருக்கு போய் சென்சார்ல இருந்து இன்னும் வரையும் ரெக்கவர் ஆகவே இல்லை. ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக படத்தை வந்து பெண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதாவது படம் வந்து லீக் ஆகி நிறைய பேர் தியேட்டர்ல பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓடிடில ரிலீஸ் ஆகிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அவங்களுக்கு சம பெரிய ஏமாற்றமா இருக்கும். ஏன்னா விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு படம் வெளியே வந்துடும் சொல்லிட்டு எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க உள்ள பெரிய கவர்மெண்ட் படத்தை கண்ட்ரோல் எடுத்ததுனால இவங்களால இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண முடியல. இதனால ப்ரொடக்ஷனும் படத்தை கையில வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். இதனால இந்த படத்தை வந்து ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தியேட்டர்ல வந்தா நல்லா இருக்குமா இல்ல ஓடிடில வந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.